மதுரைக்கு பக்கத்தில் மேலூர்னு ஒரு ஊர், அதுக்கும் பக்கத்தில் ஒரு சின்னஞ்சிறிய கண்விழிக்காத கிராமம். அங்கே ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திக்னு ஒரு பையன் 12ஆம் வகுப்பு படிக்கிறான். ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட், 35 மார்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப திணறுவான். அவங்க அம்மா ஒரு சாதாரண கல்யாண மண்டபத்தில் வேலை பார்த்து அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிடையாது, ஆனால் அம்மா என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியாது, கல்யாண மண்டபத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும். நாளைக்கு அறப்பரிச்சை, இன்றைக்கி கரண்ட் போயிடுச்சு. அவங்க அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா கரண்ட் போயிடுச்சுமா, எப்படிம்மா படிக்கிறது? அம்மா சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தான் அம்மா வேலைக்கு போகிறேன், அங்கே ஜெனரேட்டர் போடுவாங்க, அங்கே வாயான்னு சொல்லி கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் யோசிக்கிறான், அம்மா கல்யாண மண்டபத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும், ஆனால் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு நாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, இன்றைக்கி போய் பார்ப்போன்னு உள்ளே போய் பார்த்தான். அந்த கல்யாண மண்டபத்தின் சமையல் அறைக்குள்ளே அவங்க அம்மா உட்காந்துருக்குறாங்க. அருவாமனையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சுற்றி ஒரு மலை மாதிரி வெங்காயங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இவங்க அம்மா வேக வேகமாக நறுக்கி போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இவனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல, கண்ணெல்லாம் எரியுது. அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு கேட்குறான், அம்மா இந்த வேலையை செஞ்சு தான் நீ என்னை படிக்க வைக்கிறியாம்மா? உனக்கு கண் எரியலையாம்மா? உனக்கு நெஞ்செல்லாம் அடைக்கலையாம்மா? என்னால் 2 நிமிஷம் கூட நிற்க முடியலையாம்மா? உன்னால் மட்டும் எப்படி முடியுது? அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, அவன் கையை எடுத்து விட்டுக்கிட்டு, அம்மாவுக்கும் கஷ்டமாக தான்டா இருக்கும், கண்ணெல்லாம் எரியும், நெஞ்செல்லாம் அடைக்கும், ஆனால் அப்பையெல்லாம் நான் என்ன நினைப்பேன் தெரியுமா? என்னுடைய மகன் கார்த்திக் படித்து மிகப்பெரிய மனிதனாக வருவான், என்னை ராணி மாதிரி உட்கார வைத்து பார்த்து கொள்வான் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வேலையை செய்கிறேன். நாங்கள் அன்னைக்கு உட்கார்ந்து கடினமாக படிக்க ஆரம்பித்து அந்த வருடம் 1167 மதிப்பெண் எடுத்து பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து அவங்க அம்மாவை அவன் இன்றைக்கு ராணி மாதிரி பார்த்து கொள்கிறான் என்றால், உங்கள் பரம்பரையை, உங்கள் தலைமுறையை, உங்கள் தலையெழுத்தை மாற்றக்கூடிய கல்வி என்கின்ற மிகப்பெரிய சக்தியை காமராஜர் உங்கள் கைகளில் தந்திருக்கிறார். என் இனிய தம்பி தங்கைகளே, கருத்தரிப்பது எல்லாம் பிள்ளைகள் இல்லை, கருத்தரிப்பது எல்லாம் பிள்ளைகள் இல்லை, பெற்றோரின் கருத்து அறிந்து நடப்பவர்கள் தான் பிள்ளைகள். நீங்கள் அத்துணை பேரும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நம்பி